என் பேர் சுபாஷினி. ஆக்சுவலி எனக்கு வந்து L5/S1 கம்ப்ளைண்ட் இருக்குங்க. ஹெல்த் இஷ்யூ இருக்குது, போன் டிஸ்லொகேஷன் இருக்குங்க. ஸோ இங்கே விஹா ஹாஸ்பிட்டல் வரதுக்கு முன்னாடி ஐ ஹவ் விசிட்டட் 2 more ஹாஸ்பிட்டல்ஸ். 2 ஆர்த்தோபெடிஷியன்ஸ் பார்த்தேன். என்னோடய கண்டிஷனுக்கு வந்துட்டு தே ப்ரிஸ்கிரைப் மீ சர்ஜரி டு கோ வித் சர்ஜரி. பட் அப்புறம் எங்கள் அண்ணாவோட ஃப்ரெண்டு மூலமாக வந்து வி காட் டு நோ டாக்டர் ஹரி சார். எக்ஸ்ரே அண்ட் எம்ஆர்ஐ ரிப்போர்ட்ஸ் பார்த்தாங்க சார். சார் பார்த்துட்டு சொன்னாங்க கொஞ்சம் இன்டென்சிவாக இருக்குன்னாங்க என்னோடய கேஸ். பட் ஈ வாஸ் என்கரேஜிங் மீ வெரி வெல். சார் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பேசினாங்க, எனர்ஜெட்டிக்காக பேசினாங்க. ஹேட் கிவன் மீ ஸ்ட்ரென்த் தட் இல்லை சர்ஜரி போக வேண்டாம், நம்ம வந்துட்டு ட்ரீட்மெண்ட் ஃபிசியோதெரப்பிலேயே வந்துட்டு இதை சரி பண்ணலான்னாங்க. பட் ஆன் ஒன் கண்டிஷன், செட் தட் நீங்கள் வந்து பொறுமையாக இருக்கணும். என் கீழே வந்தீங்கன்னா 1.5 மாதம் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்து நீங்கள் கோஆப்ரேட் பண்ணணும். நோ ஃபங்க்ஷன்ஸ், நோ ஃபெஸ்டிவல்ஸ், எதாவது பண்ணுறதுன்னா முடிச்சுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அண்ட் ஈ ஆல்சோ வாஸ் வெரி ஸ்பெசிஃபிக் தட் நான் ஆன்டிபயோட்டிக் தரமாட்டேன், சிரப் தரமாட்டேன், இன்ஜெக்ஷன் தரமாட்டேன், நோ டேப்லெட்ஸ். என்னோட ட்ரீட்மெண்ட் வந்து ஸ்லோவாக தான் இருக்கும், ஃபிசியோ மூலம் தான் பண்ணுவோம். ஆனால் இதை வந்து கொண்டு வந்து உங்களோட பழைய இதுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டிடுவோம். அதுக்கப்புறம் ஃபிசியோ எக்ஸசைஸ் மூலமாக நீங்கள் வந்து அதை கண்டினியூ பண்ணணும், உங்களோட பேக் போனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். ஸோ திஸ் இஸ் அவர் ப்ரொசீஜர், இதுக்கு ஓகேனா வாங்கன்னு சொன்னாங்க. ஸோ சர்ஜரி இல்லைன்னொடனே ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஹரி சாரை மீட் பண்ண வீக்கே ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. தென் ஐ வாஸ் சப்ஜெக்டட் டு ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் அண்டர் டாக்டர் கவிதா மேம். சூப்பர் கூல் டாக்டர், ரொம்ப கூலாக இருப்பாங்க. லைக் நம்மளோட சிம்டம்ஸ்லாம் வந்துட்டு ஷி வில் அப்சர்வ், ஷி வில் ஆஸ்க் அண்ட் ஷி வில் அப்சர்வ். நிறைய நம்ம பயந்து இருந்தாலும் எதுவும் இது பண்ண மாட்டாங்க, பயத்தை வந்து ஷி வில் செட்டில் இட். And I was subjected to 3 different types of treatment. One is short waves followed by DRX 9000 and then interferential therapy. So DRX 9000 is my major treatment to slowly move my bone back to the position. ஸோ இனிஷியலாக ஃபஸ்ட்டு டே நான் டிஆர்எக்ஸ் போகும்போது ரொம்ப பயந்தேன், ரொம்ப பயமாக இருந்துச்சு. எப்படி ட்ரீட்மெண்ட் இருக்கும், பிகாஸ் போன் மூவ்மெண்ட் அப்படின்னும் போது எப்படி இருக்குமோன்னு ரொம்ப பயமாக இருந்துச்சு. இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அட்வான்ஸ்டு லெவல் ஆஃப் ட்ராக்ஷன் மெத்தட். நான் ஆல்ரெடி ட்ராக்ஷன் போயிருக்கேன். ஸோ ட்ராக்ஷன் போனதுனால ஐ ஹாவ் அன் ஐடியா ஹவு இட் வில் ஒர்க். ஸோ டிஆர்எக்ஸ் போகும்போது ஃபஸ்ட் டே மட்டும்தான் பயமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் லைக் டே பை டே எனக்கு சிம்டம்ஸ் குறைய ஐ வாஸ் ஃபீலிங் ஹாப்பி, இட் வாஸ் கெட்டிங் கிளியர்ட் அவுட். ஸோ நான் இங்கே வரும்போது எனக்கு 1.5 years ஐ வாஸ் ஹேவிங் அ ஃபுட் நம்னஸ், ஆங்கிள் நம்னஸ், ஃபுட் அண்ட் ஆங்கிள் கேஷ் பெயின் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் லெக் நீக்கி கீழே எனக்கு ஃபுல் பெயின் இருந்துச்சு. லெஃப்ட்டு பம்ப்ஸில் வந்துட்டு ஐ வாஸ் ஹேவிங் அ கம்ப்ளீட் கேஷ் பெயின். இந்த கம்ப்ளைண்ட்ஸோடு தான் நான் வந்தேன். என்னோடய லெஃப்ட் லெக் வந்துட்டு எனக்கு நிற்க வைக்க முடியாது, ப்ராப்பராக நிற்க வைக்க முடியாது. நம்னஸும் பெயினும் சம்டைம்ஸ் சென்ஸ் இல்லாமையும் கூட இருந்துச்சு. லைக் நடக்க முடியாது என்னால். இந்த செட் ஆஃப் கம்ப்ளைண்ட்ஸோடு தான் நான் ஹரி சாரை பார்க்க வந்தேன். அண்ட் ட்ரீட்மெண்ட் ஹவ் ஸ்டார்டட் ஆன் day 1 வித் தீஸ் 3 series ஆஃப் செட்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் டேவே எனக்கு ஃபஸ்ட்டு நம்னஸ் குறைஞ்சிது. ஸோ 1.5 வருஷம் கழிச்சு நம்னஸ் குறைஞ்சதுன்னும் போது 2 ஃபுட்டும் வந்துட்டு நார்மல் சென்ஸில் ஃபீல் பண்ண அந்த அது 1.5 years கழிச்சு ஐ வாஸ் ஃபீலிங் நார்மல் சென்ஸ் ஆஃப் போத் த ஃபுட்ஸ். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அன்றைக்கி ஐ வாஸ் தேங்கிங் ஹரி சார் அண்ட் கவிதா மேம். day 1 மார்னிங் வந்து நான் நிற்கும் போதே மனசில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. 2 பேரையும் நான் ரொம்ப தேங்க் பண்ணேன். தென் நெக்ஸ்ட் டே வந்து ட்ரீட்மெண்ட், செகண்ட் டே ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க, சேம் செட் ஆஃப் ட்ரீட்மெண்ட். அண்ட் தேர்ட் டே மார்னிங் நான் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா எனக்கு கேஷ் பெயின் கம்மியாக இருந்தது. ஃபுட்டில் இருந்த கேஷ் பெயினும் கம்மியாக இருந்தது, ஆங்கிள் இருந்த கேஷ் பெயினும் டிசல்யூட் ஆகிடுச்சுங்க. ஸோ ஐ வாஸ் நாட் ஹாப்பி. கேஷ் பெயின் ஷிஃப்ட் ஆகிட்டு பாயிண்டட் பெயின் வந்ததுங்க. பாயிண்டட் பெயினில் நின்றுச்சு, கம்மியாக இருந்ததுங்க. ஈவன் நீக்கி கீழே இருந்த பேக் மசில்ஸ் பெயின் வந்து கம்மியாக இருந்ததுங்க. லெஃப்ட் பேக் மசில்ஸ் பெயின் ஃபுல்லாக கம்மியாக இருந்தது. என்னோட நர்வ்ஸ்லாம் வந்துட்டு இர்ரெகுலர் பொசிஷனில் போயிடுச்சுன்னு சொன்னாங்க, லேட்டராக சொன்னாங்க. அதெல்லாம் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் பெயின் ஹஸ் காட் டெசிபேட்டட் அவுட். ஸோ ஸ்லோலி திஸ் சிம்டம் இஸ் பேட்சாக எனக்கு குறைஞ்சிட்டே வருது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் தட் ஐ வில் பி மூவிங் வித்தவுட் சர்ஜரி இல்லாமல் ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும்ன்றது நினைக்கவே இல்லை. எங்கள் ஃபேமிலியில் யாருமே நினைக்கல. எவ்ரிவன் இஸ் ஸோ ரிலீவ்ட் தட் வி ஆர் அவே ஃப்ரம் சர்ஜரி. இட் இஸ் பியூர்லி சோன்லி பிகாஸ் ஆஃப் டாக்டர் ஹரி சார். சார் இல்லைன்னா நிஜமாக அவரோட இந்த டெக்னாலஜி டிஆர்எக்ஸ் 9000 இல்லைன்னா இவ்வளோ தூரம் வந்து என்னோட சிம்டம்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்க முடியுமான்னு தெரியல. அந்த நாட் ஓன்லி போன் டிஸ்லொகேஷன், இன்னும் வேறு சீரீஸ் ஆஃப் சிம்டம்ஸும் வந்துட்டு இந்த பர்டிகுலர் டிஆர்எக்ஸ் 9000 மூலமாக
கம்மி பண்ண முடியும், சரி பண்ண முடியும். ஸோ அது அது யூ ஹாவ் அ லிஸ்ட் வித் இன் த ஹாஸ்பிட்டல், நீங்கள் செக் பண்ணுங்கள். இதில் வந்துட்டு டிஸ்க் கம்ப்ரெஷனை சரி பண்ணலாம், டிஸ்க் பல்ஜ்மெண்ட்டை சரி பண்ணலாம், போன் பல்ஜ்மெண்ட்டை சரி பண்ணலாம், ஸ்கியாட்டிக் நர்வை சரி பண்ணலாம். So you have varieties of health issues could be recovered with the help of this DRX 9000. I am one typical example. I have gone with it. எனக்கு வந்து கிட்டத்தட்ட C1, C2, C2, C3, C3, C4 and C4, C5 bone bulgement இருந்தது. With that I was having L5 over S1 bone dislocation also. என்னோட tail bone மூவ் ஆயிருந்தது. இப்போ slowly they are coming back to position and I could feel the sense also. numbness கம்மியாயிருக்கு, pain கம்மியாயிருக்கு. Slowly patch wise the pain is reducing out. So I am so glad that I have met Dr. Hari sir, and this Viha hospital is having such an exclusive equipment to treat the diseases, not disease I should say, to treat the symptoms. I could put a word symptoms, to reduce the symptoms. So kandipa whoever is having such a series of symptoms, please do visit this DRX 9000 as well as Dr. Hari sir and Dr. Kavita ma'am. Such a beautiful people. Through their treatment, like doctors வந்துட்டு அந்த பொறுமையாக இருக்கிறது, ஒரு கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது, அவங்களோட ஸ்கில்ஸ் அண்ட் ட்ரீட்மெண்ட் மேலே கான்ஃபிடென்ட்டாக இருக்கிறது நான் பார்த்துருக்கேன் ஆல்ரெடி சில டாக்டர்ஸ் கிட்ட. பட் தீஸ் பீப்புள்ஸ் ஆல்சோ இன்க்ளூடட் இன் தட் லிஸ்ட். அவங்க ரெண்டு பேருமே தே ஆர் ஸோ கான்ஃபிடென்ட் அபவுட் த ட்ரீட்மெண்ட், கான்ஃபிடென்ட் அபவுட் த டெக்னாலஜி. இந்த L5 அண்ட் ஒவ்வொரு S1 வந்து தே ஆர் ஜஸ்ட் லைக் தட், ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் என்கிட்ட பேசினாங்க. ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு பேசும்போது ரொம்ப பயமாக இருந்துச்சு. என்ன இது, நம்ம இவ்வளோ காலை எடுத்து நடக்க முடியாத அளவுக்கு பெயின் வந்திருக்கோம், என்ன இவ்வளோ கேஷுவலாக பேசுகிறாங்களேன்னு இருந்துச்சு. பட் when I have gone to day 1 ட்ரீட்மெண்ட், day 2ல் நான் அந்த சிம்டம்ஸ் ரெடியூஸ் ஆகும்போது ஏன் அவங்களுக்கு அந்த கான்ஃபிடன்ஸ் இருந்ததுன்னு எனக்கு புரிஞ்சுது. ஸோ ஈவன் ஐ ரிட்டைன் மை கான்ஃபிடன்ஸ் பேக். And I personally myself, Subhashni, I was a former assistant professor, worked at Satyabama Department of Biotech work பண்ணியிருக்கேன். I personally recommend this hospital, Viha Hospital at Anna Nagar. Dr. Hari sir, a chief orthopedician and founder of this hospital. Like you can go with the treatment very confidently. ரொம்ப நல்லா பார்க்குறாங்க. Even the duty doctors, like ஃபாலோஅப்ஸ் வந்து கரெக்டாக இருந்ததுங்க. என்னோட சிம்டம்ஸை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்தாங்க டியூட்டி டாக்டர்ஸ். ஸோ நான் அட்மிட் ஆகும்போது ஐ வாஸ் ஆல்சோ ஹேவிங் அதர் சிம்டம்ஸும் இருந்துச்சு எனக்கு. நான் அட்மிட் ஆனது போன் ப்ராப்ளத்துக்காக. பட் ஐ வாஸ் ஹேவிங் ரன்னிங் நோஸ் இருந்துச்சு, காஃப் இருந்துச்சு, ட்ரை காஃப் இருந்துச்சு. ஸோ டியூட்டி டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோஅப்பில் இருந்துகிட்டே இருந்தாங்க. என்னோட இந்த தெராப்பி ஃபாலோஅப்ஸும் இருந்துச்சுங்க, என்னோட இன்ஃபெக்ஷன் ஃபாலோஅப்ஸும் இருந்ததுங்க, கரெக்டாக ஃபாலோஅப் பண்ணாங்க. ஸோ பர் டே பார்த்தீங்கன்னா 3 டியூட்டி டாக்டர்ஸ் வருவாங்க. மார்னிங் ஒரு செஷன் என்னை வந்து பார்ப்பாங்க 9 o'clock கிட்ட, ஈவினிங் 4:30க்கு ஒரு டாக்டர் வந்து பார்ப்பாங்க, அண்ட் நைட்டு 7 to 8 o'clock ஒரு டாக்டர் வந்து பார்ப்பாங்க. ஸோ 3 டியூட்டி டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவங்களுக்குள்ள அந்த கோஆர்டினேஷன் கரெக்டாக இருக்கும். என்னோட ப்ராப்ளம், ஹெல்த் இஷ்யூஸ் என்னன்றது அப்டேட்ஸ் வந்து 3 பேருமே கரெக்டாக அப்டேட் பண்ணியிருப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபாலோஅப்ஸில் வந்துட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் மைனராக டவுட் இருந்ததுன்னா they self will give me complete treatment. அண்ட் அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா ஹரி சாரை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஹரி சார் வில் பி கிவிங் த இன்ஸ்ட்ரக்ஷன் பேக் டு த டியூட்டி டாக்டர்ஸ். அண்ட் ஃப்ரம் டியூட்டி டாக்டர்ஸ் டு நர்சஸ், என்னை கூட எல்லா நர்சஸுமே லைக் வெரி கேரிங் அண்ட் வெரி கைண்ட், ரொம்ப ஹம்பிள், ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருந்தாங்க. பிள்ளைங்களாச்சு எல்லாம் குட்டி குட்டி பிள்ளைங்க தான், பட் ஸோ ஹம்பிள். ஒரு நர்ஸும் வந்துட்டு அவ்வளோ கேர் எடுத்தாங்க. வந்து பிபி செக் பண்ணுறதா இருக்கட்டும், டெம்பரேச்சர் செக் பண்ணுறதா இருக்கட்டும், பல்ஸ் ரேட் செக் பண்ணுறதா இருக்கட்டும், சேச்சுரேட்டட் ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ எவ்ரி திங் வாஸ் லைக் வந்து பொலைட்டாக உட்காந்து, நம்ம பயந்துருந்தாலும் அவங்க வந்துட்டு அப்படியே காமாக அந்த ப்ரொஃபஷனலாக கூல்டவுனாக வந்துட்டு நம்மளை ட்ரீட் பண்ணி அழகாக பண்ணாங்க பிள்ளைங்க எல்லாருமே. ஐ எம் ஸோ கிளாட் தட் எவ்ரி ஒன் இஸ் ஹேவிங் kind of balance to treat the patient within the hospital atmosphere. And இதை தவிர்த்து இந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா இருக்குங்க. லைக் அக்காமடேஷன் ஃபெசிலிட்டிஸ் இஸ் ஸோ குட். வித்தின் த அக்காமடேஷன் பார்த்தீங்கன்னா எவ்ரிதிங், லைக் ரூம் கிளீனிங்க்கு வருவாங்க, பெருக்கிறவங்க வருவாங்க, மாப் பண்ணுறதுக்கு வருவாங்க, வாஷ் பேசின் க்ளீன் பண்ணுறதுக்கு தனி ஒரு ஃபேக்கல்ட்டி வருவாங்க, டஸ்ட்பின் சேஞ்ச் பண்ணுறதுக்கு தனியாக ஒரு ஃபேக்கல்ட்டி வருவாங்க, அண்ட் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறதுக்கு எல்லாமே அந்த ஆர்டரில் தே வில் கம், தே வில் டூ தேர் ஒர்க்ஸ். பக்கா நீட்டாக இருக்கும். எந்த நேரம் நீங்கள் ரூம்க்கு வந்தீங்கனாலும் இட் வில் பி வெரி நீட் அண்ட் ஹைஜீனிக்.
ரொம்ப we will get a good ambience. அதாவது அந்த கிளன்லினஸும் ஹைஜீனிக்கும் இருக்கும்போது we ourselves will feel good. எவ்வளோதான் பெயின் இருந்தாலும் பெயின் ரெடியூஸ் ஆகிட்டே வந்தாலும் இந்த ஆம்பியன்ஸ் பார்க்கும்போது அடிஷ்னல் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் நமக்கு ரெடியூஸ் ஆகுங்க நம்மளோட பெயின். ஸோ ஐ வாஸ் ஃபீலிங் அ வெரி குட் ஆம்பியன்ஸ். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த ரூம்குள்ளே உட்காந்துருக்கும் போது. ஐ வாஸ் நாட் ஃபீலிங் லோன்லி அட் ஆல் பிகாஸ் இங்கே வந்து அலவுட் ஒரு அட்டெண்டர் கூட இருக்கிறதுக்கு அலவுடுங்க பேஷண்ட் கூட. மை மாமா ஸ்டேட் வித் அலவுட் வித் மீ. ஸோ லைக் டிவி இருந்துச்சு, ஏசி இருந்துச்சு, எவ்ரி ஃபெசிலிட்டி வாஸ் அவைலபிள். ஜாலியாக இருந்தோம் நாங்கள். எல்லா ஃபேக்கல்ட்டியும் வந்துட்டு அவங்கவுங்க ஒர்க்கை வந்து பக்காவாக பண்ணாங்க. ஹவுஸ் கீப்பிங் ஹெச்ஓடி பியூலா மேம் வாஸ் லைக் எவ்ரிடே ஷி வில் டேக் அ ஃபீட்பேக் அண்ட் ஷி வில் ஃபாலோ அப். லைக் எல்லா ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு அவைலபிளாக கிடைக்குதா எல்லாம் கேட்டுட்டு போவாங்க. கிடைக்குதான்னு மட்டும் இல்லை, கிடைச்சிது எங்களுக்கு. ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன், whoever wishes to undergo this DRX 9000, keep it in mind, be prepared. You should have the patience to withstand two things. ஒன்று, உங்கள் டைம் நீங்கள் தரணும். உங்கள் பாடி ஃபிசிக்கல் பாடி வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற டைமை நீங்கள் தரணும். ரெண்டாவது, பொறுமையாக நீங்கள் இருக்கணும். இட் இஸ் நாட் தட் ஒன் டே போன் இப்படி எடுத்துன்னு வந்து கொண்டு வந்து செட் பண்ண முடியாது. அந்த பேசிக் கான்செப்ட் இஃப் யூ ஆர் அண்டர்ஸ்டாண்டிங், இட் இஸ் லைக் நீங்கள் கண்டிப்பாக போகலாம். அந்த DRX 9000 ட்ரீட்மெண்ட் நீங்கள் போயிட்டு யூ கேன் கெட் யுவர் போன்ஸ் பேக் டு த ஒரிஜினல் ஃப்ரேமில் வந்து கொண்டு வந்துடுவாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து we need to go off for the follow-up physio exercises. மேடம் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க, ஃபிசியோதெராபிஸ்ட் she will prescribe whatever the exercise we need to follow. அதை ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னா ஆட்டோமேட்டிக்லி the bone will be set into position. ஸோ யாருக்கெல்லாம் உங்களுக்கு போன் இஷ்யூஸ் இருக்கோ, இல்லை நர்வ் இஷ்யூஸ் இருக்கோ, வேறு ஏதாச்சும் நெக் பெயின் ஏதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா டூ விசிட் திஸ் விஹா ஹாஸ்பிட்டல் அண்ட் டாக்டர் ஹரி சார். இந்த ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா டயட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட், நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து they have designed a healthy series of food. எதுவுமே வந்துட்டு ஆயிலி ஐட்டம்ஸ் கிடையாதுங்க, ஸ்பைசி ஐட்டம்ஸ் கிடையாது. யூ டோன்ட் ஹாவ் யாம்ஸ் இன் த ஃபுட் ஐட்டம்ஸ். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஹெல்த்தி வெஜிடபிள்ஸ் இருக்கும். அண்ட் எவ்ரி ஃபுட் ஐட்டம் இஸ் டிசைன் அக்கார்டிங் டு த பேஷண்ட்ஸோட ஹெல்த் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. த மெனு இஸ் ஹெல்தி அண்ட் அந்த மெனு தான் எங்களுக்கும் கொடுத்துருந்தாங்க. இட் வாஸ் ஸோ குட். டைமுக்கு ஃபுட்டு வந்துடும். தெர் இஸ் அகெயின் கேன்டீன் பீப்புள் ஆல்சோ தே மெயின்டைன் தேர் சின்சியாரிட்டி. தெர் இஸ் நோ டிவியேஷன். கரெக்டாக எல்லாமே கரெக்ட் டைமுக்கு வராங்க. பிரேக்ஃபாஸ்ட், லன்ச்சு, டின்னர், இன் பிட்வீன் காஃபி, டீஸ், சூப்ஸு எல்லாமே அந்தந்த டைமுக்கு பக்காவாக வராங்க. ஸோ அவங்களோட ஃபாலோஅப்ஸும் கரெக்டாக இருந்துச்சுங்க. ஸோ வாட் ஐ அப்சர்வ் ஒன் பேசிக் திங் வித் இன் திஸ் ஹாஸ்பிட்டல் இஸ் த ஃபாலோஅப் அண்ட் த கோஆர்டினேஷன் இஸ் among everyone was very perfect. ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்துச்சு. ஆல் ஆர் வெரி சின்சியர். அந்த ஃபாலோஅப்ஸ் கரெக்டாக கொண்டு வந்து அந்த பேஷண்ட்டை எவ்வளோ தூரம் பேம்பர் பண்ணி கான்ஃபிடென்ஸ் கொடுத்து அந்த ஹெல்த் இஷ்யூலேருந்து மேலே கொண்டு வர முடியுமோ they lifted us so much, lifted me so much. ஸோ எனக்கு வந்துட்டு மென்டலி ஐ வாஸ் ஸோ பீஸ்ஃபுல் வித்தின் த ஆம்பியன்ஸ் தட் இஸ் பீன் கிரியேட்டட் வித்தின் த ஹாஸ்பிட்டல்ஸ் ரூம். இட் வாஸ் ஸோ குட். எனக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் வந்து முக்கியமாக ஃபெனாயில் ஸ்மெல் இல்லைங்க. ஐ வாஸ் ஸோ ரிலீவ்ட். தெர் இஸ் நோ ஃபெனாயில் ஸ்மெல் வித்தின் திஸ் ஹாஸ்பிட்டல். இட் இஸ் ஸோ க்ளீன் அண்ட் ஆம்பியன்ஸ் இஸ் ஸோ குட். anyone who is having a bone and nerve issue to meet the hospital and definitely Dr. Hari sir. நீங்கள் ஹரி சார் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு half of the disease will go off because he is very friendly, very energetic and நல்லா நமக்கு அவங்க சார் பேசும்போதே வந்துட்டு கான்ஃபிடன்ஸ் கிடைச்சிடும். ஓகே இந்த என்னோட ஹெல்த் இஷ்யூ வந்து ரெடியூஸ் பண்ணிடுவாங்க அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் நமக்கு டே ஒன் சார் கிட்ட பேசும்போதே கிடைச்சிடும். அண்ட் ரிமைனிங் வித் ட்ரீட்மெண்ட் அண்ட் த ரிமைனிங் அட்மாஸ்பியர் ஆம்பியன்ஸ் வித் இந்த ஹாஸ்பிட்டல் வந்து உங்களை மேலே கொண்டு வந்துடும். ஸோ டெஃபினெட்லி ஐ ரெக்கமெண்ட் விஹா ஹாஸ்பிட்டல் அண்ட் டாக்டர் ஹரி சார். You people, the public can, anyone who is having the issue connected with this ortho can definitely meet them and you can get cured. It's all my experience, my personal experience. Whatever I have gone through all this 1.5 years, it is reducing within this days of time. So I am so happy to refer this hospital as well as Dr. Hari sir. கண்டிப்பாக வாங்க. உங்களோட கான்ஃபிடன்ஸ் நீங்கள் ரீகெயின் பண்ணி உங்கள் ஹெல்த்தை ரீகெயின் பண்ணிட்டு தான் நீங்கள் கிளம்புவீங்க இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து. மை ஹாப்பி விஷஸ் டு எவ்ரி ஒன் ஹூ இஸ் வாட்சிங் ஓவர் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஸோ மச்.